இப்போ இங்க யாருமே இல்ல. நான் திருட்டுத்தனமா அந்த மான் வீட்டுக்குள்ள போய் எல்லாட்டும் திருட்டு வந்துடுறேன். இதுதான் ஜிமுரு எரும மாடு. காட்டுக்குள்ள திருடுறதுல ரொம்ப பெரிய விலங்கு இது. அக்கம் பக்கம் எது விலங்கு இல்லாததுனால ஜிமுரு எரும மாடு மானோட வீட்டுக்குள்ள புகுந்துருது. அந்த வீட்டுக்குள்ள நிறைய சாப்பாடும் தங்கமும் பணமும் நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஓ வாவ், இங்க நிறைய பணமும் சாப்பாடும் இருக்கே. அப்ப அங்க இருந்து அந்த ஜிமுரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மான் அவ வீட்டுக்கு வரா. அட, என்னோட சாப்பாடு, என்னோட நகை பணம் எங்க காணும்? அப்ப மான் வெளியே வந்து காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளையும் கத்தி கத்தி கூப்பிடுறா. என்னாச்சு ஹிரன்? அட கரடி அண்ணா, என் வீட்டுல திருட்டு போயிடுச்சு. யாரோ ஒருத்தங்க என்னோட சாப்பாடு நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. என்ன? நான் அப்படியே சொன்னேன், நீ பொய் சொல்லாத. அவன் தான் திருடி இருப்பான். காட்டுக்குள்ள அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் திருடுறவன். ஜிமுரு எருமாடு காட்டுக்குள்ள திருடுறதுல ஒரு பெரிய ஆளா இருந்தான். ஆனா யாருமே அவன் திருடுறத பார்க்கவே இல்லையே. எப்பயும் போல அவன் எல்லாத்து மேலயும் பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கிடுவான். அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் ராஜா சாருக்கு நியாயமா தான் இருப்பேன். எல்லா விலங்குகளும் காட்டுக்குள்ள ராஜாவா இருக்கிற சிறுத்தை கிட்ட வராங்க. நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அந்த பிராணி எல்லாரோட நாக்கையும் அடக்கி வச்சிருக்கா ராஜா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது உங்களை காட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குது. அவன் நீங்க இழுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அவனை. அப்ப ஜிமுரு எரும மாட்ட அங்க கூப்பிடுறாங்க. ஜம்ரு, நீ எதெல்லாம் அவன் வீட்டுல இருந்து திருடினியோ அதை எல்லாமே திருப்பி அப்படியே கொடுத்துரு. என்னன்னா என்ன சொல்றீங்க? யாராவது பார்த்தாங்களா நான் திருடுனது? எல்லா திருட்டும் போன அப்புறம் நீங்க என் மேல சந்தேகப்படவே இல்லையே. ஏன்னா எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிடுச்சு. ஓகேண்ணா, புரியுது. நீங்க என் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாவது திருடின பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. இத கேட்டதும் எல்லாம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அண்ணா, எல்லாருமே என் மேல தப்பா பொய் சொல்றாங்கண்ணா. அப்படின்னா இங்க திருடி இருந்தா நான் எதுக்கு இங்க இருக்க போறேன்? எப்பவே தான் இங்க இருந்து கிளம்பி இருப்பேன்ல. எல்லாரும் ஜிமுரு பேசுறதை கேட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன். சரி, நீ கிளம்பு. ஜிமுரு எரும மாடு அங்க இருந்து போயிடுது. அப்படி இவன் திருடலனா அப்ப காட்டுக்குள்ள யார் திருடுறா இந்த மாதிரி? ஜிமுரு எரும மாடு ரொம்ப புத்திசாலியாவும் ரொம்ப தைரியமாவும் இருந்துச்சு. அப்புறம் தந்திரமா காட்டுக்குள்ள திருட்டு வேலை பண்ணும். யாராலையும் அவனை பிடிக்க முடியாது. இங்க ஜிமுரு எரும மாடு தூரமா ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகையில வரான். அங்க நிறைய சாப்பாடும் புதையிலும் இருந்தது. ஆஹா, முட்டாள் காட்டுவாசிங்கடா. என்ன உங்களால பிடிக்கவே முடியாது. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு ஜிமுரு எரும மாடு ராஜாவோட வீட்டு வாசல்கிட்ட வரான். அது ராத்திரி நேரம். எல்லாரும் காட்டுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. சூப்பர், இன்னைக்கு அவரோட வீட்டுல இருந்து திருடுறேன் பாரு. அப்படி இங்க இருந்து தூரமா போயிட வேண்டியதுதான். அப்போ ஜிமுரு எரும மாடு ஒளிஞ்சுக்கிட்டு ராஜாவோட குகைக்குள்ள வரா. எல்லாரும் தூங்குறாங்க. சீக்கிரம் திருடிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். ராஜாவோட குகைக்குள்ள இருந்து புதையலெல்லாம் எடுத்துட்டு ஓடும்போது ராஜாவோட சேனாதிபதிகள் முழிச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. நல்லது, அப்பனா நீ இங்க திருட வந்திருக்கிற. கரடியும் நரியும் கத்தி கத்தி அங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் கூப்பிடுறாங்க. அப்ப அங்க காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விலங்குகளும் வருது. வாய மூடு, எல்லாரும் உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் என்னெல்லாம் பொருள்லாம் காட்டுல இருந்து திருடி இருக்கியோ எல்லா பொருளையும் நீ அப்படியே என் கையில வந்து நீ குடுக்கிற. இதை கட்டி போடுங்க மரத்துல. அப்ப எல்லா ஜிமுரு எரும மாட்டை மரத்துல கட்டி வைக்கிறாங்க. காட்டுவாசியோ, இத எப்படி வேணா நீங்க அடிக்கிற அடியில இது திருடவே கூடாது. அப்புறம் எல்லாம் ஜிமுரு எரும மாட்டை ரொம்ப அடிக்கிறாங்க. ஜிமுரு எரும மாடு வலியை தாங்க முடியாம ரொம்ப வேகமா கத்துது. இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் மறைச்சி வச்ச எல்லா பணம் நகைய பத்தி புதையில பத்தியும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அந்த குகைக்குள்ள போய் அவங்களோட நகை பணம் புதையலெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்புறம் ஜிமுருவை அந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இங்க இது கிளம்பிடு தயவு செய்து. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்தேன், உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். ஜிமுருக்கு ரொம்ப உடம்பெல்லாம் காயமா இருந்துச்சு. அவன் நொண்டி தூரத்துல ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டான். அம்மா, எதை வச்சு அடிச்சாங்கன்னே தெரியலையே. அப்போ ஜிமுரு அங்கே தூங்கி போயிடுறான். மறுநாள் காலையில ஜிமுருவோட தூக்கம் கலையுது. அப்போ ஒரு குரங்கு அவன் முகத்தை நக்கிட்டு இருந்தது. யாரு? என்னாச்சு? இப்படிதான் நடக்கும்னு தெரியும் இல்ல, ஏன் இப்படி பண்ண? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பா வருது. இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. அப்படி சரியாம கீழே விழுந்துட்டேன்.
இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இதெல்லாம் சின்ன விஷயம். ஏன் இப்படி தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு விடு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். இப்ப சொல்லு, யாராவது உன்னை இந்த மாதிரி பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப புரியுதா அது எப்படின்னு? ஐயோ அப்படிலாம் இல்லடா. என்னடா தேவையில்லாம கலாய்க்கிற? சரி கேளு, இங்க பக்கத்துல எங்கேயாவது காடு இருக்குமா? இருக்கு. அந்த தூரத்துல தெரியுது பாரு, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு. இனி யாரும் இந்த காட்டுல என்ன வச்சிருக்க மாட்டாங்க. வா, அந்த காட்டுல போய் ஏதாவது பண்ணலாம். ஜுமுரு எரும மாடு ஒரு புது காட்டுக்குள்ள வந்துச்சு. அங்க நிறைய விலங்குகள், மாடுகள், பறவைகள் எல்லாம் இருந்தது. ஐயோ ரொம்ப பசிக்குது. இப்ப சாப்பாடு எங்கிருந்து வாங்குறது? ஜுமுரு ஒரு கழுதை கிட்ட வரான். அந்த கழுதை புல் தின்னுட்டு இருந்துச்சு. நண்பா, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? காசு இருக்கா? அப்பதான் சாப்பாடு கொடுக்க முடியும். என்கிட்ட பணம் இல்லையே. அப்பனா ஏதாவது கொடு, அப்பதான் காட்டுல ஏதாவது கிடைக்கும். சும்மா இப்படி சீன் போட்டுட்டு இருந்தா இங்க எவனும் சாப்பாடு போட மாட்டான். அப்படி இருந்தா எதுவுமே கிடைக்காது. அவன் முகத்தை பார்த்ததை எரிச்சுதான் அது. அவன் என்ன கொடுப்பான் எனக்கு? ஜுமுரு எரும மாடு இன்னொரு விலங்கு கிட்ட வந்து சாப்பாடு கேட்டுச்சு. அப்ப எல்லா விலங்குகளும் அவங்கிட்ட பணமும் ஏதாச்சும் பொருளும் கேட்டாங்க. அப்ப ஜுமுரு எரும மாடு ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காடுறான். அப்ப அவன் ஒரு காளை மாட்டை பாக்குறான். அப்ப அவன் அவனோட வீட்டு வாசல்ல புல் சாப்பிட்டுட்டு இருந்தான். என்ன தெரியுதுன்னா, நேர்மையா இருந்தும் ஒன்னும் பண்ண முடியாது. வேற ஏதாவது பண்ணியே ஆகணும். ஜுமுரு எரும மாடு அவனோட முன்னாடி வந்து நிக்கிறான். அப்புறம் வேகமா சிரிக்கிறான். ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? விஷயம் அது இல்ல பேல் பாய். எப்பா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. நான் இப்போ பக்கத்து காட்டுல இருந்து வரேன். அங்கிருந்து ஒரு மான் எனக்கு வந்துச்சு. அந்த மான் எனக்கு சாப்பாடு கொடுத்ததும் அந்த மானுக்கு தங்க புதையல் கிடைச்சிருக்கு. அப்படியா? இந்த மாதிரி புதையல் எனக்கு ஏன் கிடைக்கல? ஏன்னு தெரியலையே. அந்த மான் என் காலில் விழுந்துச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா, நீ எனக்கு ஒரு சின்ன உதவிதான் செஞ்ச, அதுக்கு வெகுமதியா எனக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நீ லைஃப்ல பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிச்சு. இதை கேட்டு காளை மாடு யோசிக்குது. என்ன நிஜமா இந்த மாதிரி நடக்குமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால ஒருத்தருக்கு புதையல் கிடைச்சிருக்கு. இத மாதிரி நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சா எல்லாருக்கும் புதையல் கிடைக்கும். ஜுமுரு அங்கிருந்து போறான். ஏய் நில்லு, நில்லு, நில்லு. எங்க போற? என்னாச்சு? இந்த ஏழை வீட்டுல ஒரு சின்னதா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போ. சரி, உனக்கும் புதையல் வேணுமா? அப்படியா? சாப்பாடு சாப்பிட்டேனே. சரி ஒண்ணு பண்ணு, மொத்த காசையும் கொடு, அப்ப கிடைக்கும். காசு? ஆமா, அந்த மான் எனக்கு சாப்பாடு கொடுத்ததுனாலதான் அதுக்கு புதையல் கிடைச்சது. யோசித்து பாரு, நீ எனக்கு கொடுத்தா உனக்கும் புதையல் கிடைக்கும். சரி வா, இங்கே வா, நான் உனக்கு பைசா எடுத்துட்டு வரேன். காளை மாடு அதோட வீட்டுக்குள்ள போயிடுது. பா, ஒரு ஆடு வலையில சிக்கிடுச்சு. காளை மாடு அது வாழ்க்கையில சம்பாரிச்சு எல்லா பணத்தையும் கொண்டு வந்து எருமை கிட்ட கொடுத்துருது. கண்டிப்பா புதையல் கிடைச்சிரும்ல. நான் இங்க இருந்து கிளம்பின உடனே உனக்கு அந்த புதையல் கிடைச்சிரும். சூப்பர், எனக்கு லைஃபோட வாழ்க்கையை கொடுத்துட்டு. சரி சரி, நீ உள்ள வா, வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. ஜுமுரு எரும மாடு காளை மாட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்துருது. காட்டுல இருக்க எல்லா விலங்கிட்டையும் உன்னை போய் நான் கண்டிப்பா சொல்றேன், சரியா? காளை மாடு அங்க இருந்து போயிடுது. இந்த மாதிரி முட்டா பசங்க டெய்லி கிடைச்சுனா உலகத்திலேயே பணக்கார பணம் வந்துடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு காளை மாடு எரும மாட்டோட அதிசயத்தை பத்தி எல்லா விலங்குகிட்டையும் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு எருமைகிட்ட வராங்க. அப்புறம் அவனுக்கு தராங்க. என்ன, நிஜமாவே புதையல் கிடைக்குமா? ஆமா, நாளைக்கு எல்லாருக்கும் புதையல் கிடைச்சிடும். இதை கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அப்புறம் ஆடவும் செய்யறாங்க. எப்பா, எல்லாரையும் வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டேன். எல்லாரும் முட்டா பசங்களா இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி எல்லா புதையலையும் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாரும் ஜுமுரு எரும மாட அதிசயம் பண்ற சாமியார் அப்படின்னு ஒரு பேரா வச்சாங்க. ராத்திரி சாமத்துல எல்லா விலங்குகளும் அந்த எரும மாட்டு வீட்டு வாசல்கிட்டே தரையில படுத்திருந்தாங்க. அப்ப ஜுமுரு அங்க இருந்த எல்லா பணம் நகையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தூரத்துல ஒரு குகைக்குள்ள போய் உக்காந்துக்குச்சு. எவ்வளோ தங்க புதையல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதா, அப்படியே லைஃப் லாங் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதா. அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் குகைக்கு வெளியே இருந்த ஒரு சுரேலி எரும மாடும் கேட்டுச்சு. இந்த எரும மாட்டுக்கிட்ட எவ்வளோ பணம் நகை இருக்கு. ஒரு இந்த புதையில எனக்கு கிடைச்சதுன்னா என்னோட வாழ்க்கையே அற்புதமாயிடும்.
அப்ப சுரேலி எரும மாடு வேணும்னே அதை காலை கல்லால அடிச்சு காயப்படுத்திட்டு குகைக்குள்ளார வரா. ஆ, எனக்கு உதவி பண்ணுங்க. ஆ, யாரு நீ? எங்க எப்படி வந்த? நான் ஒரு அனாதை. என்ன ஒரு சிங்கம் தாக்கிருச்சு. எனக்கு உதவி பண்ணுங்க. ஆ. அப்ப ஜுமுரு எரும மாடு அந்த எரும மாட்டோட கால்ல பட்டி கட்டி விடுறான். நீங்க தனியா வந்த? இல்ல, யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆ, 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 ஆ. சுரேலி எரும மாடு அழுவுறத பார்த்துட்டு ஜுமுரு எரும மாடு இமோஷனல் ஆயிடுது. நானும் அனாதைதான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னை லைஃப் லாங் சந்தோஷமா வச்சிருப்பேன். எரும மாடு சரின்னு சொல்லுது. அப்பா அவங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பா அங்க ஒரு குகையில அவங்க வாழ்ந்து வராங்க. 2 நாள் கழிச்சு சுரேலி எரும மாடு சமைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஜுமுரு எரும மாடு அங்க இல்ல. இப்ப வாய்ப்பு வந்துருச்சு. இந்த எல்லா புதையிலும் என்னோட தாக்கணும். இப்ப நான் ஜுமுருக்கு இந்த விஷங்கள் இந்த சாப்பாடை கொடுத்துட்டு அவனை இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் அமைச்சிடுவேனா. அப்புறம் அவனோட இந்த எல்லா புதையிலையும் எடுத்துட்டு நான் இங்க இருந்து ஓடி போயிருவேன். இப்ப இந்த விஷயத்த வெளியே நிக்கிற ஜுமுரு எரும மாடு கேட்டுடுது. ஓ, இதான் விஷயமா? அதோட கண்ணு ஏன் புதையல் மேல? அப்போ அந்த காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் வந்துருது. அவங்களதான் ஏமாத்தி இந்த ஜுமுரு எரும மாடு அவங்க பணம் புதையல் எடுத்துட்டு வந்துச்சு. பாத்தியா, அவன் இந்த காட்டுல தான் இருக்கா. அவனை தேடு. அவனை சும்மா விடக்கூடாது. அட கடவுளே, இது அதேதான். ஜுமுரு எரும மாடு குகைக்குள்ளார வரான். என்னாச்சுங்க? அன்னைக்கு நான் அடிச்சதுல இது அதேதான். சுனேலி, கேளு. இங்க யாராவது உன்னை ஏதாவது கேட்டா நீ என் பொண்டாட்டின்னு சொல்லு, சரியா? அப்படின்னா எல்லா புதையலும் உனக்கு தான். ஏன்னா அவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள். என்ன? சரி, நீ வெளியே போய் உட்காரு. எனக்கு லைட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப சுரேலி பேராசையில வெளியே வந்து உக்காடுறா. அப்ப ஜுமுரு எரும மாடு அந்த பைசா நெகம் புதையல் எல்லாத்தையும் தூக்கிட்டு குகையோட இன்னொரு வாசல் வழியா வெளியே ஓடிடுது. அப்ப காளை மாடு மத்த விலங்குகளும் சுரேலி எரும மாட்டிட்ட வராங்க. நீ ஒரு ஆளை பத்தி சொன்னேல, அவன் பேரு தான் ஜும்ரு. ஆமா, அவர் என்னோட புருஷன் தான். நீங்க அந்த புதையல என்கிட்ட கொடுங்க. அவர் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? எங்க புதையெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்றல? எல்லாம் உள்ள வராங்க. ஆனா உள்ள எந்த புதையலும் இல்ல, ஜுமுருவும் இல்ல. எங்க போயிட்ட பைசா? இங்கதானே இருந்தாரு அவரு. தெரியலையே எங்க போயிட்டாருன்னு. பாத்தியா, அவன் பொண்டாட்டியை கெடுத்துட்டு போய் சொல்லு. எங்க புதையல் கிடைக்கிற வரைக்கும் இவங்க பொண்டாட்டி நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். எல்லாரும் சுரேலி எரும மாட்டை பிடிச்சுக்கிறாங்க. அட விடுங்க, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? எல்லாரும் அந்த எரும மாட்டை கூட்டிட்டு அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அப்புறம் எல்லாரும் தினம் அவளை போட்டு அடிப்பாங்க. அப்புறம் இங்க ஜுமுரு எரும மாடு மகிழ்ச்சியா ஒரு அமைதியான இடத்துல அதோட புதையல வச்சுட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது. இதே மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சு எரும மாடு அவனோட உயிரையும் காப்பாத்திக்கிட்டு இவ்வளவு புதையிலையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டான்.